புது மருமகள் வந்தாச்சு. எபிசோடு 8ல் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுது, என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற எல்லா அப்டேட்டையும் இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல்ல மாதிரியாக வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். 8வது எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தரலாம். லாஸ்ட் எபிசோடு 7வதில் நம்ம பார்த்துருப்போம். நம்ம மிருதலா பேட்டை கொண்டு வந்து எப்படியாவது இவங்களை இனிமேல் ஒரு கையை பார்த்துடணும், நம்ம மாமியார் மாமனாரெல்லாம் இனிமேல் வந்து வேலைக்கு ஆகுது, நாத்தனார் இவங்க எல்லாம் வச்சு பொழக்கணுன்ட்டு பேட்டை தூக்கி வெளியே வரும் பொழுது திடீர்னு அருண் வந்து ஒரு வருகையில் மிருதலை வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. மிருதலை பேட்டை தூக்கி கொண்டு வரும் பொழுது வெளியே நின்றுன்னு இருக்கிற நம்ம அருண் நிற்பதை பார்த்து தனது ஆப்பரலற்ற அம்மாக்கு இழுத்த ஆத்திரத்தில் ஏற்கனவே இருந்த அருண் இப்பொழுது தன் மனைவி பேட்டை தூக்கி கொண்டு வெளியே வரும் பொழுது பார்த்த அதிர்ச்சியில் கோபமும் அடைகிறார் நம்ம மிருதலாவோட வீட்டுக்காரர். மிருதலா பயத்தில் பேட்டை கீழே போட அருண் அதை கையில் எடுக்கிறார். மாமியாரின் விக்டம் கார்டு நாடகத்தை பாருங்க. அருணை கண்டதுமே மாமியார் உடனே ஓடி வந்து, பார்த்தையா அருண், உன் பொண்டாட்டி என் மண்டையை உடைக்க பேட்டை தூக்கி கொண்டு வருகிறாள், ஸ்ரீமதியும் அவளுக்கு துணை நிற்கிறாள் என்று அழுது நாடமாடுகிறார். ஆனால் அருண் லட்டர் விவகாரத்தில் ஏற்கனவே அம்மா மீது நம்பிக்கை இழந்து இருக்கிறார். அருணின் அதிரடி முடிவு. அருண் பேட்டை தரையில் ஓங்கி அடித்து உடைக்கிறார். இனி இந்த வீட்டில் பேட்டும் இருக்காது, பெல்ட்டும் இருக்காது. அம்மா, இனி நீங்கள் மிருதலாவையை ஸ்ரீமதியும் மிரட்டினால் நான் இப்போதே இவர்கள் அழைத்து கொண்டு தனி கொடுத்தனும் போய்விடுவேன் என்று அதிரடியாக அறிவிக்கிறார். இது மாமியாருக்கும் கணிகாவிற்கும் மரணடி கொடுக்க போவது போல இருக்கிறது. ஸ்ரீமதிக்காக பேசும் மிருதலா அருணிடம், நான் போவது முக்கியமல்ல அருண், ஸ்ரீமதியின் நகையை அத்தை பிடுங்கி கணிகாவிற்கு போட்டு இருக்கிறார்கள். அந்த நகையை எப்பொழுது திரும்பி தந்தால் மட்டுமே நான் வீட்டிற்குள் வருவேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறார். அருண் தன் தங்கையிடம் இருக்கும் நகையை தர சொல்லி கட்டளையிடுகிறார். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு என்னடா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கணிகா நகையை தர மறுத்த சண்டை போடுகிறார். அப்போது வாசலில் கணிகாவிற்கு நிச்சயம் செய்யப்பட்ட அந்த பையன் தனது குடும்பத்துடன் வருகிறார். அவன் கையில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கிறது. என்னடா ட்விஸ்ட்னு பார்க்கலாமா? அவன் அருணின் பழைய எதிரியாகவே இருக்கிறார். மிருதலாவிற்கு தெரிந்த ஒரு நபராகவே இருக்கிறார். இதனால் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் வந்து நம்ம நிற்கிறாங்க. இதில் வந்து மாமியாலும் மருமகளும் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு வந்து ரியல் எபிசோடில் பார்க்கத்தான் போகிறீங்க. இந்த வீடியோவில் நீங்கள் சொல்லிட்டுங்களானாக்கா உங்களுக்கு ரியலாக பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் வந்து போயிடும். மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் வந்து 2 ட்விஸ்ட்டு வந்து காத்துக்கிட்டு இருக்குது. அது நெக்ஸ்ட்டு இன்னொரு 4 டேஸில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. எபிசோடு 8 பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வேறு மாதிரி தரமான ஒரு சம்பவம் வந்து காத்துட்டு இருக்குது. இங்கே வந்து நம்ம மிருதலை வந்து எப்படியாவது போட்டு அடிச்சிடலாம், நகையும் ஒன்று என்ன அடிக்கிறாங்கன்னு கோவத்தில் மிருதலை என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியே வரும்போது தான் வந்து திடீர்னு வந்து நம்மளுடைய மிருதலோடைய வீட்டுக்காரர் வந்துடுறாரு. இதனால் அதிர்ச்சியில் ஒன்றும் பண்ண முடியாமல் அப்படியே வந்து நிற்கிறாங்க. அருண் என்னடா திடீர்னு வந்துட்டாங்க அப்படின்ட்டு ஒரே ஒரு குழப்பத்தில் இருக்காங்க நம்ம மிருதலா. எவ்வளவோ வந்து நம்ம மிருதலை வந்து ஸ்ரீமதியை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்ரீமதி வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியே தெரியலை. என்னவோ நடக்கட்டும், நம்ம கையில் என்ன இருக்குது, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து அருண் வந்து தான் இப்போ வந்து சப்போர்ட் வந்து பண்ண போகிறாங்க. ரொம்பவே சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. நம்ம சேனலுக்கு மறக்காமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ புதுசு சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, இப்போ ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை என்னப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போகிற வீடியோங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும்னா அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வந்து காத்துக்கிட்டு இருக்க அப்டேட்டோடு நம்ம வரப்போகிறோம். 8th எபிசோடில் 7th எபிசோட பார்த்த நண்பர்கள் மறக்காம அந்த கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. கிளைமேக்ஸில் வந்து பயங்கர ட்விஸ்ட் வச்சுட்டு இருந்தாங்க இல்லையா, மிருதலை யாரை பார்த்து வந்து பேட்டையை கீழே போட்டாங்க, அவங்க மாமியார் அடிக்க வந்தாங்க. ஆனால் வந்து அங்கே தான் வந்து நம்ம அருண் வந்து வெளியே வந்தாங்க இல்லையா. அது வந்து சூப்பராக இருக்க போகுது, வேறு மாதிரி தரமாக இருக்க போகுதுங்க. இப்போ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் புதுசாக வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போகிற வீடியோங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். பாய், டேக் கேர். மறக்காம கமெண்ட்ஸ் வந்து லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். பாய், டேக் கேர்.